No, no, not. We expect that adjourn for 10 minutes. Chairman adjourn meeting for 10 minutes. Chairman is proceeding this. Very obviously. Yes, sir. देखिए हम लोग का 21 तारीख तक 21 तारीख तक टूर था। टूर के बाद रात में सब नोटिस दिया 24th 25th मीटिंग होगा। That in the tour itself meeting Mr. Raja and others. திமுக எம்பி ராசா உள்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வக்ஃப் வாரிய கூட்டுக்குழு கூட்டத்தில் காரசார வாதம் நடைபெற்ற நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள 10 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுக எம்பி ராசா உள்பட 10 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வக்ஃப் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. இன்றைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என ஏற்கனவே ராசா எம்பி கடிதம் எழுதியிருந்தார். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டு கூட்டத்தை கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் நடத்தினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே வக்ஃப் மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்ய அவசரம் காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்தன. வக்ஃப் மசோதாவை நிறைவேற்றுவதற்காகவே அவசரம் காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்திருக்கின்றன. வக்ஃப் வாரிய கூட்டுக்குழு கூட்டத்தில் காரசார வாதம் நடைபெற்ற சூழலில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேர் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் திமுக எம்பி ராசாவும் ஒருவர். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃப் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. இன்றைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஏற்கனவே ராசா எம்பி கடிதம் எழுதியிருந்தார். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டு கூட்டத்தை கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் நடத்திய சூழலில் 10 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். We expect that adjourn for 10 minutes. Chairman adjourn meeting for 10 minutes. Chairman is proceeding this. Very obviously. Yes, sir. देखिए हम लोग का 21 तारीख तक 21 तारीख तक टूर था। टूर के बाद रात में सब नोटिस दिया 24th 25th मीटिंग होगा। That in the tour itself meeting. எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. வக்ஃப் மசோதாவை தாக்கல் செய்ய அவசரம் காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் தரப்புல புகார் செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் 10 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் நீங்களும் ஒருவர். என்ன நடந்தது சார் கூட்டத்துல? வணக்கம்மா. அதாவது என்ன 19, 20, 21 இந்த மாசம் 19, 20, 21 பாட்னா, கல்கட்டா, லக்னோ இந்த 3 நகரங்கள்லயும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற வக்ஃப் போர்டு மற்றும் இதர மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்புக்காக கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தோம். 21ஆம் தேதி டூரை முடிச்சுக்கிட்டு எங்களோட சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு அந்த குழு டிஸ்கஸ் ஆகணும். அப்ப வந்து சொல்றாங்க வந்து 24ஆம் தேதி கூட்டம் இருக்கு, 24, 25 நாங்க. அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா 21 தான் நீங்க நோட்டீஸை கொடுக்குறீங்க, நாங்க ஊருக்கு போய் திரும்பி வரதே உங்களால முடியாது, தொகுதியில் எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, நீங்க தள்ளி வைங்கன்னு சொன்னோம். இல்லன்னு சொன்னாங்க. இப்ப 24, 25 என்னன்னு கேட்டப்ப கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன், ஒவ்வொரு சாப்பிலையும் ஒவ்வொரு பிரிவையும் சொல்லி அந்த பிரிவுல உங்களோட கருத்து என்ன, அதுக்கு நீங்க என்ன மறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷனுக்கு எங்கள்கிட்ட நோட் கேட்டாங்க. அதை தயார் பண்றதுக்கு எங்களுக்கு 2-3 நாள் வேணும். நாங்க 2-3 வழக்கறிஞர்கள் தான் இருக்கு அந்த குழுவுல, எல்லாரும் வழக்கறிஞர்னு சொல்ல முடியாது. ஆனால் தள்ளி வைங்கன்னு சொன்னோம். அதை தள்ளி வைங்கன்ட்டாங்க. அதனால நாங்க 21 எங்கேயுமே போகாம திரும்ப டெல்லிக்கே வந்து நாங்க எல்லாரும் உட்காந்து டிசன் நோட், அதாவது எங்களுடைய மறுப்புரையெல்லாம் தயார் பண்ணி ஒவ்வொரு பிரிவுக்கும் இந்த சட்ட மசோதாவில் இருக்கிற ஒவ்வொரு பிரிவுக்கும் எதிர்ப்பை தயார் பண்ணி எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு பிறகு மாநில கொடுக்குற 22ஆம் தேதி கொடுக்குறோம். 24ஆம் தேதி மீட்டிங் திரும்ப வருது. 24ஆம் தேதி மீட்டிங் வேணா நான் கடிதம் எல்லா சார்பு எல்லா கட்சி சார்பும் என்ன எழுத சொன்னாங்க. நான் எழுதுனேன். எழுதுறதுக்கு பிறகு இல்ல மாற்ற முடியாதுங்கிறாங்க. இங்க வந்ததுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா நீங்க டிசன் நோட் கொடுத்துருங்க, கொடுத்ததுக்கு பிறகு 27 வந்து நாங்க அதை வந்து அடாப்ட் பண்ணுவோங்கிறாங்க. சரி, காலையில வந்தா காலையில் திடீர்னு அஜெண்டா மாறுது. இது கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் கிடையாது, அதுக்கு பிறகு நான் காஷ்மீர் வந்து வக்ஃப் போர்டு கொடுத்துருக்கோம், அங்கே எவிடன்ஸ் கொடுப்பாங்கிறாங்க. ஒரே குழப்பமா ராத்திரி 12 மணிக்கு மெசேஜ் போடுறாங்க.
இப்படி நடக்கிறது தப்புங்க. டிரான்ஸ்பரண்டா நடக்குதுங்க. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியணும், அந்த நாட்டுக்கும் தெரியணும். இது ஒரு அவசரமா நீங்க அவசர இதில் கொண்டு வர சட்டம் செல்லாது. எங்களுக்கு போதுமான அவகாசம் கேட்டதுக்கு எல்லாரும் எந்திரிச்சு வந்து ஒரு நிமிஷம் குரல்ல கேட்டது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க என்ன நடக்குது அதை நடத்திட்டு உள்ள. இப்படி ஒரு ஜங்கல் ராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டாட்சி எங்க இருந்தோ போன் வருது. அந்த குழு தலைவருக்கு ஜேபிசி சேர்மனுக்கு எங்க இருந்து ஒரு போன் வருது. அந்த போன்ல என்ன சொல்றாங்களோ அதான் இங்க நடைமுறைப்படுத்துறாங்க. ஜனநாயகம் சுத்தமாக இல்லை. அதான் நடந்தது. சார், அதே இன்றைய ஜேபிசி கூட்டத்துல காரசார விவாதம் நடைபெற்றதாகவும் அறிகிறோம். உங்க தரப்புல என்ன விதமான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன? நாங்க என்ன சொன்னோம்னாக்க, நீங்க கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு சரத்தையும் நம்ம வந்து நாங்க வந்து ஆணித்தரமாக மறுக்கிறதுக்கு ஆதாரங்களோடு கொடுத்துருக்கோம். உங்க சட்டம் செல்லாது, இது நீதிமன்றத்தில் நிலைக்கத்தக்கதல்ல, இந்த நாட்டில் இருக்க இஸ்லாமியர்கள் நீங்க துரத்த பாக்குறீங்க, அவர்களுக்குள்ள அடிப்படை உரிமைகளை மறுக்கிறீங்க, இதை ஒரு இந்து நாடா நீங்க மாற்றத்துக்கு சட்டத்தை பயன்படுத்த போறீங்க என்ற ஆணித்தரமான வாதங்களை வைத்துக் கொண்டே வருகிறோம். குறிப்பாக திமுக வலுவாக இருக்கிறது. இது தெரிஞ்சுதான் எங்களுக்கு போதுமான டைம் கொடுக்காம, கால அவகாசம் கொடுக்காம அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வதற்கு அவர்கள் உசிதமாகி விட்டார்கள். அதான் நீங்க வந்த உடனே 10 நிமிஷம் பேச விட்டாங்க. நீங்க பண்றது தப்புன்னு சொன்னோம். எதுவுமே என்ன ஒரு போன் வந்துச்சு, போன் வந்து எல்லாரும் சஸ்பெண்ட் சொல்லிட்டாங்க. உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நாட்டு சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடாது, அதுக்கு அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக ஏற்றப்பட்ட இந்த சட்டத்தை வந்து முழுமையாக நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பது எண்ணம். அவருடைய வக்ஃபோர்ட்ல இருக்கிற இஸ்லாமியருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அதை அந்த அரசு நிலங்கள் அறிவிக்க போறாங்க. அதுக்காக எல்லா முன்திட்டத்தையும் ஏற்பாடு செய்து இது ஒரு 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 கேலிக்குரிய ஒரு நாடகமாக இந்த வக்ஃபோர்டு ஜேபிசி போட்டு நடத்திட்டு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றிமா, நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.